மதுரை மாவட்டம் மேலூரில் கிரானைட் முறைகேடு தொடர்பான ஆய்வுகளை சட்ட ஆணையர் சகாயம் தலைமையிலான குழு இன்றும் 2ஆம் நாளாக ஆய்வு மேற்கொண்டு வருகிறது. கீழவளவு பகுதியில் இன்று காலை ஆய்வு மேற்கொண்ட சகாயம் குழு தற்போது பொக்கிஷமலை என்ற பகுதியில் ஆய்வை தொடர்கிறது. இதுகுறித்த தகவல்களை நமது செய்தியாளர் ராமானுஜத்திடம் கேட்கலாம். ராமானுஜம், இப்ப இந்த பொக்கிஷம் மலை பகுதியில் சகாயம் நடத்தி வரும் ஆய்வு எந்த நிலையில் இருக்கு? தற்போது நாம் நிற்கக்கூடிய பகுதி பொக்கிஷமலையினுடைய அடிவாரம் தான். அந்த பொக்கிஷமலை எந்த அளவுக்கு சிதைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தற்போது நாம் நேரடியாக பார்க்கலாம். அதாவது 71 ஏக்கர் இருந்த மலை, இந்த மலையினுடைய மொத்த நீளம் 71 ஏக்கர். அந்த 71 ஏக்கரில் பாதி ஏக்கரை காணவில்லை என்பதுதான் பொதுமக்கள் தெரிவிக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இந்த இடத்தில் இருந்த மலையானது முழுமையாக கிரானைட் நிறுவனங்களால் வெட்டி எடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 35 ஏக்கருக்கு முழுமையாக வெட்டி எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மலையை பார்க்கும்போது ஏதோ கேக்கை வெட்டியிருப்பது போல் வெட்டி இருக்கிறார்கள். ஏதோ கிறிஸ்துமஸ் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக மலை கேக் வெட்டுவது போல் இதை தற்போது வெட்டி எடுத்திருக்கிறார்கள். இதைத்தான் தற்போது நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆங்காங்கே கிரானைட் கற்களுடைய கழிவுகள் எல்லாம் எப்படி கொட்டப்பட்டிருக்கின்றன என்பதை தற்போது நாம் நேரடியாக இந்த பகுதியில் தான் சட்ட ஆணையர் சகாயம் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அவரது ஆய்வு மேற்கொண்டு வரும்போது அவரிடம் பொதுமக்கள் பல்வேறு விதமான புகார்களை தெரிவித்தார்கள். அதாவது 1993ஆம் ஆண்டிற்கு முன்னர் இந்த மலை முழுமையாக இருந்ததாகவும், அதன் பின்னர் கருங்கற்கள் சிறு சிறு கற்களை வெட்டி எடுப்பதற்காக அனுமதிக்கப்பட்டதனும், பின்னர் இங்கு கிரானைட் கற்கள் இருப்பது தெரிந்ததை அடுத்து டாமின் நிறுவனம், தமிழக அரசுக்கு சொந்தமான டாமின் நிறுவனம் 93ஆம் ஆண்டு முதல் கிரானைட் கற்களை வெட்டி எடுத்ததாகவும், 2003ஆம் ஆண்டு 10வது ஆண்டுகளுக்கு பின்னர் அதனுடைய கிரானைட் நிறுவனங்களுக்கு மீண்டும் அதாவது ரெனியூவல் பண்ணக்கூடிய என்று அழைக்கப்படக்கூடிய திரும்பவும் அனுமதி பெற்றிருக்கிறார்கள். இப்படி அனுமதி பெற்று அவர்கள் கற்களை வெட்டி எடுத்திருக்கிறார்கள். அப்பொழுது கனிம வளத்துறை அதிகாரிகளை பார்த்து சகாயம் ஒரு கேள்வி எழுப்பினார். டாமின் நிறுவனம் இவ்வளவு கற்களை வெட்டி எடுத்திருக்கிறது, அந்த கற்களுக்கெல்லாம் என்ன லாபத்தில் இயங்குகிறதா என்று. டாமின் நிறுவனமோ நட்டத்தில் இயங்குகிறது என்று அதிகாரிகள் தெரிவித்தார்கள். இவ்வளவு கற்களை வெட்டி எடுத்திருக்கிறீர்களே, பல கோடி ரூபாய் லாபம் வந்திருக்குமே, அதெல்லாம் எங்கே போனது என்று கேட்டதற்கு அதிகாரிகளிடம் சரியான பதில் இல்லை. இந்த பொதுவாக இங்குள்ள மக்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்து என்னவென்றால், இங்கு பல்வேறு இந்த கிரானைட் கற்களை வெட்டி எடுத்ததனால் இந்த பகுதியினுடைய இயற்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று. இது தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருகிறார்கள். இந்த பகுதியில் தற்போது நாம் இன்னொரு பகுதியை நாம் நேரடியாக பார்க்கலாம். அந்த மலை மேலே பார்த்தீர்கள் என்றால் ஒரு தர்கா ஒன்று இருக்கிறது. அந்த தர்காவிற்கு செல்லக்கூடிய பாதையும் முழுமையாக சிதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த புகாரை தான் பொதுமக்கள் சகாயத்திடம் நேரடியாக தெரிவித்து வந்தார்கள். இதனை கேட்ட சகாயம் எதற்காக பாதையை சிதைத்தார் என்றால், அதற்கு அப்பொழுது வந்த அதிகாரிகள் அரசு சொல்லுகிறது, அதை நாங்கள் செய்கிறோம், எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று பாதையை சிதைத்து விட்டார்கள். அந்த தர்காவிற்கு தான் தற்போது சகாயம் அந்த பகுதி நின்று கொண்டுதான் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். எந்த அளவிற்கு இது பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று. இது மதங்களை கடந்து மனங்களை இணைக்கும் தர்காவாக பொதுமக்கள் பார்க்கிறார்கள். இந்த பகுதியை சார்ந்த அனைத்து தரப்பு மக்களும் சென்று வழிபடக்கூடிய ஒரு பகுதியாக தான் அந்த தர்கா இருந்திருக்கிறது. அது பல நூற்றாண்டுகளுக்கு முந்தைய தர்கா என்று அதிகாரிகளிடம் பொதுமக்கள் தெரிவித்தார்கள். அந்த பகுதியில் பொதுமக்கள் இன்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். சகாயம் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த பகுதியில் தான் தற்போது ஆய்வானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த பகுதிகளெல்லாம் நாம் நேரடியாக பார்க்கலாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று கிரானைட் கற்கள் நிறுவனங்களால். இது மட்டுமில்லாமல் சகாயத்தினுடைய ஆய்வை பொறுத்தவரை இயற்கை எந்த அளவுக்கு சூறையாடப்பட்டிருக்கிறது என்ற கோணத்தில் தான் சென்று கொண்டிருக்கு. வனிதா, ராமானுஜம், கிட்டத்தட்ட ஒரு பாதி மலை அளவுக்கு கிரானைட் கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. இந்த பொக்கிஷம் மலையை தவிர வேறு எந்தெந்த பகுதிகளில் இன்னைக்கு சகாயம் குழு ஆய்வு நடத்த இருக்கு? சகாயம் குழுவை பொறுத்தவரை இன்று காலை பார்த்தீர்கள் என்றால் கீழவளவில் உள்ள ஒரு பகுதியில் ஆய்வை மேற்கொண்டார்கள். அந்த ஆய்வை மேற்கொள்ளும் பொழுது பிஆர்பி நிறுவனம் அந்த இடத்தில் வைத்திருப்பதாகவும், அந்த இடத்திற்கு அதாவது அந்த பகுதியில் 2012ஆம் ஆண்டுக்கு முன்னர் எந்த இடத்தில் என்ன இருந்தது, அது விவசாய நிலமா, தரிசு நிலமா, அல்லது கிரானைட் நிறுவனங்களுடைய ஸ்டாக் யார்டா என்ற எந்த தகவலும் இல்லை. 2012ஆம் ஆண்டுக்கு பின்னர் உருவாக்கப்பட்ட அரசினுடைய வரைபடத்தில் மட்டும்தான் அது பிஆர்பி சொந்த நிறுவனத்திற்கு சொந்தமான ஸ்டாக் யார்டு, அதாவது கிரானைட் யார்டு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னர் என்னவாக இருந்தது என்ற அதிகாரியிடம் சகாயம் கேள்வி எழுப்பினார். ஏனால் சகாயம் ஆய்வுக்குழுவோடு நாமும் பயணிப்பதால் இந்த தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றன. அப்பொழுது கேள்வி எழுப்பிய போது அதற்கு முன்னர் என்னவாக இருந்தது என்று எங்களுக்கு தெரியாது என்று தெரிவிக்கிறார்கள். ஆனால் அங்கு வந்த இந்த ஊரை சார்ந்த கீழவளவு பஞ்சாயத்து தலைவர் தர்மலிங்கம் ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இந்த பகுதி முழுவதும் கடந்த 90ஆம் ஆண்டுகளுக்கு பின்னரே இப்படித்தான் கிரானைட் யார்டாக இருந்திருக்கிறது, ஆனால் அரசு அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தார். இதை அனைத்தையும் சகாயம் தன்னுடைய அதிகாரிகளுடன் வந்த குழுவினருடன் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். இப்படிதான் தொடர்ந்து இந்த விசாரணையானது நீண்டு கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. வனிதா, ராமானுஜம், உங்களோட விரிவான தகவல்களுக்கு நன்றி.